தமிழ்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா எல்லாருக்கும் பொதுவானதாக நான் நினைக்கிறது தமிழ் தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தன் சார்ந்து பேசும்போது தமிழ் மட்டும்தான் எல்லாத்துக்குமான விஷயங்கள் பொதுவாக வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழ்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன். கரெக்டாக யாழ்ப்பாணம் போயிட்டுருக்கேன். ஈழத்துக்கு போகிறேன். எதுக்குன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், தலைவர் மேதகு பிரபாகர் அவரோட மண்ணுக்கு, அவர் வாழ்ந்த போர் செய்த அந்த அவர் கனவு கண்ட ஈழ மண்ணுக்கு நான் போகிறேன். எதுவுமே நான் பிளான் பண்ணல, அப்படியே இப்போ நினச்சி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகணுன்னு சொல்கிறதுக்காக இதில் எதுவும் கட் பண்ண போகிறதும் கிடையாது. எனக்கு பிரபாகரன்னா உயிர் மாதிரி. நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கும், அது மாதிரி எனக்கு நான் கடவுளாக இறைவனாக பார்க்குறது ஒரு பிரபாகரனையோ, ஒரு ஷேகுவரையோ, ஒரு நேதாஜியோ, ஒரு அம்பேத்கரையோ, ஒரு அப்துல் கலாமையோ, அது மாதிரி சமகாலத்தில் எனக்கும் முன்னாடி வாழ்ந்த ஒரு சில மிக உயர்ந்த மாவீரர்களையும் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களையும் தான் நான் வந்து கடவுளாக நினைக்கிறேன். அதில் ஒரு கடவுளோட வாழ்ந்த இடத்துக்கு நான் போய், இப்போது ஒரு சில பேர் ஒவ்வொருத்தர் புனித தலத்துக்கு இப்போ இஸ்லாமியர்கள்னால் ஒரு ஹஜ்ஜுக்கு போகணுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் தன் சார்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து அவங்கள விட எல்லாம் பெருசு வந்து பிரபாகரன் தான். அந்த ஒரே ஒரு ஒற்றை வார்த்தைக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த உலகத்திலே என் உயிர் ஒரு சில விஷயங்களுக்காக போனதுன்னா சந்தோஷம். அது முதல்ல எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச எங்கள் அம்மா தான். ஒரு வேளை உயிர் போனால் எங்கள் அம்மாவுக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்காக என் உயிர் போகணுன்னா அது பிரபாகரன் தான். ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுமா, அந்தளவுக்கு தேவையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவை தான். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ தலைவருங்கிற பேரில் பல தற்கொலைகள்லாம் தலைவனாக ஏற்றுக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க நிறைய பேர். ஆனால் தான் கொண்ட லட்சியத்துக்காக தன் பிள்ளை, தன் மனைவி எல்லாத்தையும் இழந்து தன் உயிரை மாற்றிக்கிட்ட ஒரே தலைவன் என் தலைவன் பிரபாகரன் தான். அந்த தியாகத்துக்கு தான் இப்போது என்கிட்ட வந்து யாரும் இந்த பிரபாகரனை திணிக்கலாம் இல்லை. இது வந்து தன்னாலே உணர்வால் வந்தது. சின்ன பிள்ளைகள்னால் அவ்வளோவா தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பிரபாகரன்னா யாரும் கூட தெரியும். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்லலாம் எஃப்எம் இருக்கும், அதில் வரும் இது மாதிரி எல்டிடி இதை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு வரும். அப்போலாம் அவரும் தெரியாது. பெரிய பையனாயும் கூட அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. ஆனால் அப்போது உள்ள விழுந்த விதை இப்போ தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா மே 16 இன்னும் 2 நாள் மே 18 பிரபாகரனோட நினைவு நாள். என்னோடய தமிழின சொந்தங்களை வந்து கொத்தா அந்த முள்ளிவாய்க்காலில் படுகொலை பண்ண நாள். நிறைய பேர் ட்ராவல் பண்ணால் நிறைய பிடிச்ச அந்த மாதிரிலாம் போவாங்கன்னா, எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு யோசிக்கும்போது வந்தது, ஓகே நம்ம இந்த ட்ராவலை ரீஸ்டார்ட் பண்ணணும், அது நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கும்போது நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் திடீர்னு நமக்கு ஒரு நாள் பிரபாகரனோட ஒரு மன்னர்கள் கோட்டைகள் மட்டும் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டோட பிரபாகரனோட அந்த வீட்டு சவரில் இருக்கும்ல, வீடு சவரில் வந்து எழுதியிருக்கும் பிரபாகரனோட இல்லம், மெதகு பிரபாகரன் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை ஒரு ஸ்டேட்டஸாக டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணும்போது வரவே இல்லை, டவுன்லோடே ஆக மாட்டேங்குது. எந்த ஆப்பில் இது பண்ணாலும் வர மாட்டேங்குது. அப்போது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு போடுறேன் பிரபாகரனை பற்றி. அதையும் நீங்கள் டேஞ்சரஸான ஒரு சில ஹியூமன்ஸை பற்றி போடுறீங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நான் நைட்டு 2 மணிக்கு திரும்ப இன்ஸ்டாகிராமில் எழுதுனேன். இங்கே இருக்கவங்களுக்கு தான் என் தலைவன் யாருன்னு வழியும் ரொம்ப எரிச்சலமாக இருக்குது, உங்களுக்கும் தெரியாதா அப்படின்ற மாதிரி எழுதுனேன். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், எத்தனையோ இப்போ கூட காசாவில் இன்னும் படுகொலை பண்ணுறாங்க, அங்கேயே கூட பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் பேன் பண்ணல இந்த நெட்வொர்க். ஏன் தலைவர் பிரபாகரன் மட்டும்
நிறைய தலைவர் இப்போ நிறைய பேர் தலைவர்ன்றாங்க. ஆனால் அவங்கெல்லாம் தலைவர்களே கிடையாது. நீங்கள் இந்த அதிகாரமும் மேலே இருக்க நம்ம ஆள்றவங்களும் எதை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதை அப்போ தான் பெரும்பான்மையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை என்றைக்கு பார்க்குறோமோ அப்போ தான் நம்ம மக்களுக்காக நம்ம மண்ணுக்கான விடுதலையே ஆரம்பிக்குங்க. அது மாதிரி ரெண்டே விஷயம். என் தலைவன் பிரபாகரன் அந்த வாழ்ந்த மண்ணில் போய் நிறைய பேர் நீங்கள் போய் கோவிலில் போய் கும்பிட்டு வருவீங்க. ஆனால் எனக்கு கோவில் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த செவத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டாவே போதும். அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேசலை. ஒருவேளை இது என்னோடய யூடியூப் சேனலில் ட்வின்ஸ் ட்ராவல்னால் என்னோடதும் என் பைக்கையும் சேர்த்து தான் ட்வின்ஸ்ன்னு போட்டு நான் ட்ராவல் பண்ணுவேன் அடிக்கடி. கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை. அதை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கிறாண்டி இதுக்கு முன்னாடி நான் இதே மே 16 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தேன். இந்த கேமராவை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு பெரிய கோயில் சைடு அப்படியே போனேன் மே 16 அன்றைக்கி. அதில் நிறைய விஷயம் இருக்குது அந்த மே 16. அதெல்லாம் நான் தொடர்ந்து கண்டென்ட் பண்ணுறேன்னா அது சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தைக்காக என் தலைவன் பிரபாகரனுக்காக நான் போகிறேன். எங்கள் வீட்டுக்கு போகிற யாருக்குமே சொல்லலை. எங்கள் ரூமில் உள்ளவங்களுக்குலாம் நேற்று தான் தெரியும். பசங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி சொல்லுவேன். இன்னொரு என் மச்சான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வேறு யாருக்கும் சொல்லலை. ஏன்னா பெருசாக பார்க்குறது சுதந்திரம். இந்த சுதந்திரம் எங்கள் வீட்டில் எனக்கு இருக்குது. ஓரளவு என்ன திட்டினாலும் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னடா திடீர்னு சொல்லலாம் போகிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது பசங்க மற்ற எந்த தவறான பழக்க வழக்கத்தையும் எடுக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள். அதாவது நிறைய லெஜண்ட்ஸ் நிறைய வாழ்க்கையை மாற்றினது ட்ராவல் தான். நானும் இந்த ட்ராவலு ஃபுட்டு என்னை க்ரூம் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கிளாத்ஸோ இல்லை ஏதோ ஒரு என்னை க்ரூம் பண்ணிக்கிறேன் வாங்குகிற எதையுமே நான் செலவு பண்ண மாட்டேன். ஆனால் இந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இது நிறைய எனக்கு இதனால் நல்லது இருக்குது. அதனால் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஷேகுவேரா கூட ஒரு புரட்சியாளர் மாறுறதுக்கு முன்னாடி அந்த ட்ராவல் தான் ஒரு புரட்சியாளராக மாற்றுது. அதாவது அவரோட நண்பரோட அவர் கிளம்புன ஒரு பைக் ரைடு. அதுக்கப்புறம் தான் மக்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களா. இத்தனைக்கும் ஷேகுவேரா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியோட கொஞ்சம் நல்ல செட்டில்டான ஃபேமிலி தான். ஆனால் அவர் ஒரு ட்ராவல் போனதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை மாற்றிச்சு. ஒரு வேளை என் வீட்டில் ஒரு வீடு கட்டினா கூட நான் எந்த சாமி படத்தையும் மாட்டோன்னா என்னென்னு தெரில. ஆனால் தலைவர் பிரபாகரனோட ஃபோட்டோவோ ஒரு ஷேகுவேரா ஃபோட்டோவோ இல்லை ஒரு அப்துல் கலாமோ ஒரு நேதாஜியோ ஒரு அம்பேத்கரோ அவர்களுடைய முற்போக்கான நிறைய பேரோட ஃபோட்டோ அதில் இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு தனி மனுஷனோட ஒரு சில நல்ல எண்ணங்களாலையும் தனி மனுஷனோட ஒரு இனிஷியேட்டிவால் தான் இந்த நம்மளாம் ஒரு சில சுதந்திரங்களை ஒரு சில விஷயங்களை நம்ம அடைஞ்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டெல்லாம் இல்லை. தலைவன் பிரபாகரன் என்ற ஒற்றை வார்த்தைக்காக நான் போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணுங்கள். வேறு எதுலேயும் டைவர்ட் ஆகாதீங்க. ஒரு சரக்கோ தம்மோ அந்த இதெல்லாம் எதுவும் வேணாம். ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை என்னையும் ட்ராவல் நிறைய மாற்றிருக்கு, உங்களையும் நிறைய மாற்றும்.